பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக ஊடக பேரவை சார்பில் சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரும் ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், இந்த நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. பாட்டாளி மக்கள் கட்சியில பல்வேறு துணை அமைப்புகள் இருக்கிறது. அதுல சமூக ஊடக பேரவை என்று ஒரு அமைப்பும் இருக்கிறது. இந்த அமைப்புடைய ஒரு ஆலோசனை கூட்டமானது சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சமூக ஊடக பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமானவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி இன்னும் சற்று நேரத்துல பேச இருக்கிறாரு. எதற்காக இந்த கூட்டம் அப்படின்னா, வரக்கூடிய தேர்தல்ல சமூக ஊடக பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், மக்களிடையே எந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறித்து விவாதிப்பதற்காகவும், அது தொடர்பாக அன்புமணி கட்சி அந்த அமைப்புடைய நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். அதற்காக இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள 500க்கும் அதிகமான நிர்வாகிகளிடம் ஒரு படிவம் காலையிலேயே வழங்கப்பட்டுவிட்டது. அந்த படிவத்தில் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுக கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அவையெல்லாம் படித்து பார்த்து அவற்றை எல்லாம் ஸ்கேன் செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு சற்று முன்னதாக திமுக ஆட்சியுடைய செயல்பாடுகள், குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத பல்வேறு விஷயங்கள் மற்றும் மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த ஒரு பாடலையும் அன்புமணி வெளியிட்டார். அந்த பாடல் பல்வேறு திமுக ஆட்சியுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக அந்த பாடலானது இடம்பெற்றிருக்கிறது. இதுபோன்று மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அதிமுக பாமக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை, பாமக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை, அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு கருத்துக்களை மக்கள் மத்தியில் வீடு வீடாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி இங்கு உரை நிகழ்த்த இருக்கிறார். அப்போது அவர் இன்னும் விரிவாக இந்த சமூக ஊடக பேரவையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக பேச இருக்கிறார். காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கரன். இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் முடிஞ்சிடும். அடுத்த 2 மாதத்திற்கான செயல் திட்டம் இது. இதை தான் நம்ம செய்யணும், ஒட்டுமொத்தமாக செய்யணும். அதுக்காகத்தான் இதில் கொஞ்சம் கவனிங்க, முக்கியமானது இது. இதில் உங்கள் ஊரில், உங்கள் ஒன்றியத்தில், உங்கள் தொகுதியில், உங்கள் மாவட்டத்தில் இது நீங்கள் செய்யணும். அதுக்காக தான் இந்த கூட்டம் இன்னைக்கு அழைப்பே என்ன நம்ம அடுத்த 2 மாதம் செய்ய போகிறோம். ஏன்னா உங்களுடைய பணி, உங்களுடைய அதாவது பங்களிப்பு இந்த தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு. அதனால தான் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் இயற்கையாக ஆர்கானிக்காக இருக்கிற என் தம்பிகள், சமூக ஊடக பேரவையில் தம்பிகள், மற்ற கட்சிகள்லாம் பணம் கொடுத்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே உணர்வால், அன்பால், பாசத்தால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, முக்கியமானது இதெல்லாம். இதே நீங்கள் மற்றவங்கள்ட்ட தான் போய் சொல்லி நமக்குள்ளே ஒரு ஒருங்கிணைப்பு குழுக்கள்லாம் அமைச்சு நம்ம இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.